ஓம் சர்வேஸ்வராய. நாவின் துணியே நடுவே சிவிடீர் சிவனும் அங்கே சிவனும் முறைவிடம் மூவரும் மூவரும் தோன்றுவார் சாவதும் இல்லை சதா கோடி யோனே. ஓ நமச்சிவாய என்று திருமூலர் பாடுகின்றார். ஆன்மாவையும் ஜீவனையும் உடம்பையும் பற்றி பாடுகின்றார்கள். பதிபசுபாசம் சிவதத்துவமே, சைவ அருஞ்செய்வமை தத்துவமே பதிபசுபாசம். அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைந்து சேர்த்து வர இருப்பது. அதை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்வோம். இப்பொழுது இன்று பார்ப்பது செடி சாம்பிராணி இலை. இந்த செடி சாம்பிராணி இலை துளசி போல் இருக்கும். செடி துளசி செடி போல் இருக்கும். இலை புதினா இலை போன்று ஒத்திருக்கும். சிறு புதினா இலை போல் இருக்கும், வரி வரியாக. இது நறுமணம். துளசியும் புதினாவும் இணைந்தால் ஒரு நறுமணம் வருகிறதோ அந்த நறுமணம் இதில் இருக்கும். இதை எடுத்து நெருப்பில் தீக்கங்களை உருவாக்கி இந்த இலைகளை போட்டால் அந்த புகையை போடும் இடமெல்லாம் கொசு வராது. கொசுவை விரட்டு மூலிகை, கொசு விரட்டு மூலிகை ஆகும். கொசு தொந்தரவுகளும் நச்சுப்பூச்சிகள் வேற தொந்தரவுகளும் நீங்கும். கொசுக்களை விரட்டக்கூடிய சக்தி இந்த மூலிகைக்கு இருக்கிறது. இந்த புகையினுடைய சுவாசம் உடம்புக்கும் நல்லது. ஆனால் தீங்கான உயிர்களுக்கு இது ஒவ்வாது. அதனால் கொசுக்கள் மிரண்டு அந்த இடத்தை விட்டு போய்விடும். பாசனம் கெமிக்கலும் சார்ந்த கொசுவர்த்திகளை நாம் போட்டு சுவாசிப்பதை விட இந்த இயற்கையான மூலிகைகளை நாம் நெருப்பினில் இந்த இலைகளை விட்டு அந்த புகையின் மூலம் கொசுக்கள் ஓடிவிடும். இந்த இலைகளை நாம் வீட்டில் வைத்தாலே இந்த வாடைக்கு தீய கிருமிகள் அந்த நம்ம வீட்டில் இருக்காது. கிருமி நாசினியாக செயல்படுகிறது. செடி சாம்பிராணி இது துளசி செடி போல் இருக்கும். இதன் மலர்கள் பூ புழு நீல நிறத்தில் கத்திரி நிறத்தில் இருக்கிறது. புதினாவும் துளசியும் சேர்ந்தால் போன்ற ஒரு வாசனை. இலை புதினா இலை, சின்ன புதினா இலை போல் இருக்கிறது. இது நாம் கொசுவர்த்திக்கு பதிலாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இயற்கையான கொசுவர்த்தி. கங்குகளை போட்டு அதன் நிலையை போட்டாலே புகை வரும். இந்த புகை படும் இடமெல்லாம் தீய பூச்சிகளும் தீய நச்சுக்களும் கொசுகளும் அந்த இடத்தை விட்டே ஓடிவிடும். இந்த வாடைக்கு கொசு நிற்காது. கொசுவை கட்டு மூலிகையாகும். ஓம் சிங் 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 என்று நாம் சொல்லி இந்த புகையை போட்டாலே கொசு அந்த அறைக்கே பல வருஷங்களுக்கு வராது. பல ஆண்டுகள் அந்த இடத்தில் கொசு வராது. கொசுவை வாய்கட்டும் மந்திரம் என்பார்கள். அதுதான் கொசு இருந்தாலும் கடிக்காது. இந்த வெறும் புகையை மட்டும் போட்டால் கொசு அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும். நாம் ஓம் சிங் 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 சிவாய என்று நாம் ஜெபித்து அந்த புகையை போட அந்த இடத்தில் மீண்டும் கொசுக்கள் வந்தாலும் நம்மை கடிக்காது. இது கொசு கட்டு மூலிகை. கொசுவை கட்டக்கூடிய ஸ்தம்பன மூலிகை. ஓம் சர்வேஸ்வராய. ஓம் நம சிவாய. பைரவா, வேற மூலிகை பார்க்க போவோம். வாடா.